உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பொஹேவியா டிஃப்யூசா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மூக்கிரட்டை கீரை. அபுட்டிலான் இண்டிகம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது துத்தி. எக்லிப்டா அல்பா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கரிசாலை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி என்று கூட சொல்லுவார்கள். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி, துத்தி, அதோடு கூட மூக்கிரட்டை கீரை, இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றை நாம் அவ்வப்போது உணவிலே சேர்த்து வருவதனாலே உடலிலே தேங்கியிருக்கின்ற தேவையற்ற நீர், அதனாலே ஏற்படுகின்ற எடிமா என்று சொல்லுகின்ற மூட்டுகளிலே நீர்த்தேக்கம், முகத்திலே வீக்கம், கை கால்கள் வீக்கம், இவற்றையெல்லாம் கரைக்கின்ற ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த மூக்கிரட்டையும் துத்தியும் கரிசாலையும் பெற்றிருப்பதனாலே உடலில் தேங்கியிருக்கின்ற அழுக்கு நீரை வெளித்தள்ளி சிறுநீரகத்துக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கரிசாலையிலே தங்கச்சத்து, இரும்பு சத்து மிகுந்து இருக்கிறது. அதனாலே இது உடலுக்கு ஹெச்பி என்கின்ற ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இது திகழ்கிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அக்கோரஸ் கேலமஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது வசம்பு என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது. பிள்ளை வளர்த்தான் என்று அதை தமிழிலே பெருமையாக சொல்லுவார்கள். குழந்தைகளுக்கு இந்த வசம்பை தீயிலிட்டு சுட்டு அதனுடைய சாம்பலை தாய்ப்பாலோடு குழைத்து நாவிலே தடவுவதனாலே சிறு குழந்தைகளுடைய அகட்டு வாயு அகற்றியாக அது செயல்பட்டு வயிற்றிலே சேர்ந்த வாயு, அதனாலே ஏற்படுகின்ற வலி, கிராம்ப் என்று சொல்லுகின்ற வலியை போக்கி அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. இதையே பெரியவர்கள் அரை தேக்கரண்டி அளவுக்கு வசம்பை தோல் நீக்கிவிட்டு அதை சூரணித்து வைத்துக்கொண்டு அந்தி சந்தி என்று 2 வேளை அரை தேக்கரண்டி அளவுக்கு தேனோடோ அல்லது பாலோடோ சுடுநீரோடோ பருகி வருகின்ற பொழுது நரம்பு தளர்ச்சி என்கின்ற கை கால்களிலே ஏற்படுகின்ற பலவீனம், உதறல் என்கின்ற நிலையிலே இருந்து அவர்களுக்கு நரம்புகளுக்கு பலத்தை பெறக்கூடிய வகையிலே இது நலம் தரும். அதோடு கூட ஞாபக சக்தி, த மெமரி பவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி மூளையினுடைய செயல்திறனை அதிகப்படுத்தும். அதோடு இந்த பெராலிசிஸ் என்று சொல்லக்கூடிய வாதத்தினாலே ஏற்படுகின்ற ஏதேனும் ஒரு பகுதி செயல்பாடின்மை, இவற்றை போக்கக்கூடியதாகவும் ஒரு ஆயுள் வளர்க்கக்கூடிய ஒரு நெர்வைன் டானிக் என்கின்ற வகையிலேயும் இந்த வசம்பு சூரணமும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, டமரிண்டஸ் இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, டமரிண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது புளி என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது. இந்த புளி என்பது சமையலுக்கு பல்வேறு வகையிலே மிக முக்கியமான ஒன்றாக சேர்க்கப்படுகின்ற ஒன்றாக விளங்குகிறது. இந்த புளி என்று சொல்லுகின்ற பொழுது புளிப்பு சுவையுடையது, அதிக புளிப்பு சுவையுடையது என்பதனாலே விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. விட்டமின் சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது உடலுக்கு நோய் வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. எலும்புகளுக்கு பலம் தருகிறது.
அதோடு கூட ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே கொழுப்பு சத்துவத்தை, குறிப்பாக ட்ரைக்ளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பையும், லோ டென்சிட்டி லிப்பிட் என்கின்ற LDL என்று 3 எழுத்திலே சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துவத்தையும் கரைக்கக்கூடிய ஒன்றாக இந்த புளி உணவாகி பயன் தருகிறது. எலும்புகளுக்கு பலம் தருகிறது, நோயற்ற வாழ்வை தருகிறது. இதை புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது இந்த புளி கரைச்சலை அதை சூடாக்கி அதனோடு சிறிது சுண்ணாம்பு சேர்த்து அல்லது மஞ்சள் சேர்த்து மேற்பற்றாக பூசி வருகின்ற பொழுது அடிப்பட்ட காயங்கள், கட்டிகள், வீக்கங்கள் இவற்றை கரைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த புளியோடு கடுகு என்று நாம் சொல்லுகின்ற ஒன்று, சமையலுக்கு, தாளிதத்துக்கு மிக முக்கியமான ஒன்று கடுகு. கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது என்று பழமொழி உண்டு. இந்த கடுகு சிறிய உருவத்தை பெற்றிருந்தாலும் பெரிய மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. பிராசிகா ஜென்சியே என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, மஸ்டர்டு என்ற ஆங்கில பெயராலே சொல்லப்பெறுவது கடுகு. இந்த கடுகு உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக திகழ்கிறது. பித்த சமனியாக விளங்குகிறது. வலியை, உடல் வலியை, உள் காய்ச்சலை போக்கக்கூடிய ஒன்றாக கடுகு விளங்குகிறது. இதனோடு குர்குமின் லாகா என்று சொல்லக்கூடிய மஞ்சள், டர்மரிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற இந்த மஞ்சளை நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற ஒன்று. இது உள் மருந்தாகவும் புறமருந்தாகவும் இருந்து புண்களை ஆற்றக்கூடியதாக திகழ்கிறது. இதுவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒரு புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த புளி, மஞ்சள் அதனோடு கடுகு சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி கட்டிகள், காயங்கள், அடிப்பட்ட வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு மேல் பூச்சா பயன்படுத்தக்கூடிய எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 2 மருந்துகள் தயார் பண்ண போகிறோம். இதில் முதல் மருந்து தயார் பண்ண தேவையான பொருட்கள்: பழம்புளி, சுண்ணாம்பு, மஞ்சள் பொடி. நம்ம மருந்துக்காக பயன்படுத்தும் பொழுது, புளியை மருந்துக்காக பயன்படுத்தும் பொழுது, உள் மருந்தாவோ அல்லது வெளி மருந்தாவோ பயன்படுத்தும் பொழுது பழம்புளியை யூஸ் பண்ணணும். நல்ல பழமையான புளி. அதே போல் நம்ம குழம்புக்கு கூட, சமையலுக்கு கூட பழம்புளி பயன்படுத்தும் பொழுது அசிடிட்டி ஏற்படுத்தாது. புதிய புளி நம்ம யூஸ் பண்ணோம்னா சீதளம் பண்ணோம். அதே போல் நெஞ்செரிச்சல், அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் வரும். பழம்புளி நம்ம பயன்படுத்தும் போது அந்த தொந்தரவுகள் எல்லாம் எதுவுமே ஏற்படாது. புளியை நல்லா கரைச்சிக்கணும். இப்படி நல்லா ஊற வச்சு புளியை கரைச்சிக்கிட்டு நம்ம வடிகட்டி இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த திக்காக இருக்கக்கூடிய புளி கரைசல், இந்த புளி கரைசலை நம்ம இப்போ சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு இதோட மஞ்சள் பொடி சேர்க்கணும். மஞ்சள் பொடி ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். புளி கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா திக்காகும். ஆரம்பத்தில் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் கொதிச்சாலே நமக்கு பேஸ்ட் மாதிரி வந்துடும். ரொம்ப கெட்டியான பேஸ்ட்டாக இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதமாக இதை காய்ச்சிக்கணும். இது போன்று நல்லா காய்ச்சிட்டு இதோட கொஞ்சமாக சுண்ணாம்பு சேர்த்துக்கணும். நம்ம சுண்ணாம்பு ஊற வச்சுருக்கோம். சுண்ணாம்பு சேர்த்து மறுபடியும் சூடு பண்ணணும். சூடு பண்ணும்பொழுது இதோட நிறம் மாறும். நம்ம ஆலம் கரைக்கும் போது எப்படி மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்த்தோம்னா சிவப்பு நிறம் வருமோ, அதே மாதிரி இதோட நிறமும் இப்போ மாறும். நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு, இந்த பேஸ்ட்டு வெது வெதுப்பாக இருக்கும் பொழுதே, இளஞ்சூடாக இருக்கும் பொழுதே நம்ம அப்ளை பண்ணணும். நமக்கு புண்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அடிப்பட்ட காயம், வீக்கம் அதற்கும் போடலாம். அதே மாதிரி சில நேரங்களில் புண்களில் ஜவ்வு வெளியில் வராமல், அந்த சீழ் வராமல் வலி இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி அந்த புண்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வை எடுக்கிறதுக்கான மருந்தாக இதை பயன்படுத்தலாம். புண்களுக்கு மேலே இதை அப்ளை பண்ணும் பொழுது நம்ம ஓரிரு வாட்டி அப்ளை பண்ணாலே அந்த ஜவ்வு உறிஞ்சி தனியாக வந்துடும். அடிப்பட்ட காயங்கள், வீக்கங்களுக்கும் இதை நம்ம மருந்தாக பற்றா மேலே போடும் பொழுது
அந்த வீக்கம் கரைய ஆரம்பிக்கும். இந்த தசைகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறையும். இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜெண்ட்டாகவும் ஒரு அனால்ஜெசிக்காகவும் செயல்படும். இது ஒரு மருந்து. அடுத்ததாக நம்ம மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு தைலம். இந்த வீக்கம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். வலி நிவாரணியாக இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். இதற்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி, பூங்கற்பூரம், கடுகு. ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்து பொரிச்சிடணும். கடுகு சேர்த்து பொரிச்சிடலாம். நம்ம கடுகு எண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய்க்கு சம அளவு கடுகு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி நல்லெண்ணெயோட சூட்லேயே அந்த மஞ்சள் பொடி வெந்துடும். நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டாம். கடைசியாக இதோட கற்பூரம் கொஞ்சம், இந்த மாதிரி கற்பூரம், பூங்கற்பூரம் எடுத்து தூள் பண்ணி இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான். நம்ம நல்லெண்ணெயை கொதிக்க வச்சுட்டு கடுகு சேர்த்து பொரிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம், பூங்கற்பூரம் தூள் செய்து இதோட சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். இந்த தைலம் லேசாக ஆறுனதும் நம்ம வடிகட்டிடலாம். இது போன்ற வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தைலத்தை நமக்கு வலி வீக்கம் இருக்கிற இடத்துல ஒரு 5-6 சொட்டு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டணும். நல்லா உள்ளே அப்சார்ப் ஆகிற மாதிரி தேய்ச்சோம்னா நமக்கு வலி கம்மி பண்ணும். அதே போல் வீக்கத்தை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். இது வலி வீக்கத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு மார்புலேயும் முதுகுலேயும் தேய்க்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்தலாம். கொஞ்சமாக இந்த மருந்தை எடுத்து செஸ்ட்லேயும் முதுகு பகுதியிலையும் குழந்தைகளுக்கு ரப் பண்ணி விட்டோம்னா சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கும். அவர்களுக்கு மூக்கடைப்பு ஏதாவது இருந்தாலும் இந்த மருந்து பயன்படுத்தும் பொழுது சரியாகும். நல்லெண்ணெய், கடுகு, மஞ்சள் மற்றும் பூங்கற்பூரம் சேர்ந்த இந்த தைலத்தை மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும்பொழுது அடிப்பட்ட காயங்கள், வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, புளி நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற புளியை கரைத்து அந்த நீரை வடிகட்டி எடுத்துக்கொண்டு அதனோடு குர்குமின் என்று சொல்லக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்துகின்ற மஞ்சளையே சிறிது சேர்த்து கூடவே சிறிது சுண்ணாம்பு சேர்த்து காய்ச்சி அதை மெழுகு பதத்திலே எடுத்து கட்டிகள், பழுக்காத கட்டிகள், உடையாத கட்டிகள் இவற்றின் மேலே போட்டு வருவதனாலேயும் வீக்கங்களின் மேலே போட்டு வருவதனாலேயும் வீக்கங்கள் வற்றி வலி தணிகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. இந்த புளி, மஞ்சள், சுண்ணாம்பு என்பது நமக்கு எளிதாக இல்லத்திலே இருக்கக்கூடிய 3. இவை கைமருந்தாக உடனடியாக நமக்கு பலன் தரக்கூடிய செலவற்ற மருந்து என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதுபோலவே கடுகு, நல்லெண்ணெய், கடுகு நல்லெண்ணெய் அல்லது கடுகெண்ணெயோடு சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து கற்பூரம், கேம்பர் என்று சொல்லக்கூடிய கற்பூரம் சேர்த்து அதை கொதிக்க வைத்து மேலே பூசுவதனாலே வலி, வீக்கம் என்பது குறிப்பாக மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி, வாத வலி இவற்றை போக்குகிறது. சிறு பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற நெஞ்சகச் சளி, சுவாச தடை இவற்றை போக்குகின்ற வகையிலே நெஞ்சின் மீதும் முதுகின் மீதும் தடவி வருவதனாலே சுவாச பாதை சீரடைந்து அவர்களுக்கு இருமல், மூச்சு முட்டல் என்பது இல்லாமல் போகிறது. அன்பான நேயர்களே, எளிதாக இல்லத்திலே இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு புறமருந்தாக நாம் பயன்படுத்தக்கூடிய வலி நிவாரணியை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.